நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்தர் பெருமானை வரவேற்கிறேன். எனினும் செல்வத்தின் அதிபதியான குபேரனை தேடி தம்மை போல யோகி வந்ததன் காரணம் என்ன? தம்மை போன்ற யோகி என கூறியதன் பொருள், சிருஷ்டியில் சாமானிய வஸ்துக்கள் மீது மோகமற்றவராகவே தம்மை பார்த்ததும் தெரிகிறது. நானே விரும்பினாலும் தமக்கு எதுவும் அளிக்க இயலாது. ஏன்? உன் செல்வங்களை இழந்தாயா? சற்று நல்வார்த்தைகள் கூறுங்கள் யோகியே. என்னிடத்தில் நிறைந்திருப்பதெல்லாம் செல்வம் மட்டுமே என்றுதான் கூறினேன். இருப்பினும் தமக்கு அச்செல்வம் எவ்வகையிலும் பயன்படாதே. தமக்கு நான் என்ன அளிக்க எவ்விதம் பணிவிடைகள் புரியும்? அண்ணா, தாம் விரும்பினால் தமது மாளிகையை இவருக்கு தானம் அளிக்கலாம். தானமானது கெட்டளிப்பதல்ல, சிரத்தைக்கும் அந்தஸ்திற்கும் ஏற்ப அளிப்பதாகும். பிதற்றாதே தசானந்தா. தானமாக நாம் அளிப்பது பயன்பட வேண்டும். தாமே கூறுங்கள் யோகி அவர்களே, நான் கூறுவது உண்மை அல்லவா? தமக்கு பயன்பட இங்கு ஏதும் உள்ளதா? ஏதுமில்லை குபேரா. உனது இந்த செல்வம் எனக்கு மண்ணிற்கு சமம். இதைத்தான் கூறினேன், கேட்டாயா நீ? சித்தரே, தம்மை காணும் போது எனக்கு ஈசன் முன் நிற்பதாக தோன்றுவது ஏன்? சித்தர்கள் தோற்றத்தில் இவ்வித ஒற்றுமைகள் இருக்கும். என்னை அடையாளம் காண இவன் பிரயத்தனமேனும் செய்கிறான். ஆனால் நீயோ அடையாளத்தை தொலைத்தவன். தோற்றம், வளர்ப்பு அனைத்தையும் மறந்தாய். உனது உயர்வுக்கு காரணமான மகாதேவரையும் மறந்தாய். நினைவுள்ளதா குபேரா? ஒரு காலகட்டத்தில் நீ செல்வமேதுமற்றவன். இச்செல்வம் அனைத்தும் உனக்கு மகாதேவர் அருளினால் கிட்டியது. இந்த சிருஷ்டியில் நீ இருந்த நிலை என்ன? அடையாளமற்றவன். அதனை சற்றே சிந்தித்துப் பார். குபேரா, மகாதேவா, பிரபு, மார்க்க தரிசனம் அளியுங்கள். என் தந்தையார் கூற்றுப்படி எனது வாழ்விற்கு சிறந்த வழிகாட்ட வல்லவர் தாம்தான் பிரபு. என் வாழ்க்கை மகத்துவம் ஏதுமற்றது. தோற்றத்தால் ஏளனத்திற்கு உள்ளாகிறேன். இந்த சிருஷ்டியில் எனக்கு மகத்துவம் பொருந்திய அந்தஸ்து அளியுங்கள். சொர்க்கத்தில் தேவகணங்களுக்கு அளித்தது போல் பதவியை அளியுங்கள். குபேரா,
சொர்க்கம் தேவகணங்களுக்குரியது. நீயோ யக்ஷன், ஆகையால் உனக்கு அங்கு இடமில்லை. எனினும் உனக்கு நான் இப்போது அளிக்கவிருப்பதால் தேவகணங்களுக்கு இணையானவராக நீ போற்றப்படுவாய். அதுவே செல்வம். நான் உன்னை இந்த சிருஷ்டியின் செல்வங்களுக்கெல்லாம் பாதுகாவலனாக்குகிறேன். இன்று முதல் சிருஷ்டியின் செல்வம் அனைத்திற்கும் நீயே பொறுப்பேற்பாய் குபேரா. மகிழ்ச்சிதானே? அண்ணா குபேரனே, தமக்கு கிடைத்த செல்வ வளமானது மகாதேவரால் அளிக்கப்பட்டதா? தாம் எவர்? நிகழ்ந்தவை யாவையும் தெள்ளத் தெளிவாக எவ்வாறு அறிந்தீர்கள்? இதனை அறிந்தவர்கள் நானும் மகாதேவரும் மாத்திரமே. ஞானத்தை சேகரிப்பவர் கடந்ததையும் இனி வருங்காலத்தையும் கூட அறிய வல்லவர். இவரே எனது ஈசன் என தோன்றுவது ஏன்? நீ பெற்ற வரத்தினை நீ மறந்து விட்டதை உனக்கு நினைவுபடுத்தவே வந்தேன். நீ உனது கடமைகளையும் மறந்தாய். மகாதேவர் செல்வ வளத்தை பாதுகாக்கும் பொறுப்பையே உனக்கு அளித்தார். எனினும் செல்வ வளம் அனைத்தையும் உனது பொக்கிஷ அறையில் அடைத்து வைத்துள்ளாய். அதனால் என்ன தவறு செய்தேன்? உனக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை உனதாகவே கருத ஈசன் உனக்கு வரம் வழங்கவில்லை. ஈசனுக்கு செல்வத்தின் அருமை என்ன தெரியும்? செல்வமானது சேகரிக்கப்படுவதற்கே. நான் சேகரிக்காவிடில் வேறு எவரும் செய்வார். எவரிடத்தில் செல்வம் உள்ளதோ அவரே சிருஷ்டியில் ஐயமின்றி பெரும் வலிமை பொருந்தியவர். பரிபூர்ண சிருஷ்டியும் அவரை பணிந்து தலை வணங்கும், என்னை வணங்குவது போல். உண்மையில் ஈசன் என்னை செல்வத்திற்கு பாதுகாவலனாகவே நியமித்தார். அதை மட்டுமே செய்திருந்தால் இத்தனை செல்வத்தை ஈட்டியிருப்பேனா? சுவாமி, தசானந்தருக்கு அந்த சித்தரில் ஈசன் தென்பட்ட போது சிவபக்தராக இருந்தும் குபேரன் அவ்விதம் உணராதிருக்க காரணம் யாதாக இருக்க இயலும் சுவாமி? பனிமூட்டம் இருந்தால் நம் முன் நிற்பவரே நம் விழிகளுக்கு புலப்பட இயலாதே. அதுபோலத்தான் மாயை என்னும் பனி மனதை மறைத்திருந்தால் தெய்வீகத்தன்மையின் ஒளி உள்ளத்தை ஊடுருவ இயலாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்று இவை அனைத்தும் எனக்குரியது. இதுவே எனது கௌரவத்திற்கு காரணம். அவ்வாறு நினைப்பது உனது தவறு குபேரா. உன்னிடம் உள்ள செல்வத்தின் அளவை உண்மையில் சிருஷ்டி அறவே அறியாதிருக்கிறது. உனது மகத்துவத்தை சிருஷ்டி அறியாதிருந்தால் இந்த செல்வத்தால் பலன் என்ன? உனது அந்தஸ்தின் பூரணத்துவத்தை இந்த சிருஷ்டி உணராதே. நீ ஒரு பெரும் விருந்திற்கு ஆவண செய்ய வேண்டும். அதற்கு அனைவரையும் அழைக்க வேண்டும். அதில் உன் செல்வச் சிறப்பு வெளிப்பட்டால் உன் பிரசித்திக்கு எல்லை இல்லை. மகா விருந்தா? அனைவரையும் அழைப்பதா? என்ன கூறுகிறீர்கள் சித்த புருஷரே? அதனால் அநேக செல்வம் விரயமாகுமே. தாம் மாத்திரம் விருந்துண்ண வருகிறீர்கள். ஏற்பாடு செய்திருந்தால் வேதனை தெரிந்திருக்கும். கவலை வேண்டாம் குபேரா. உன் செல்வ வளம் கடுகளவும் குறையாது. இத்தகு அந்தஸ்து, இத்தகு செல்வம், இத்தகு வளம் குறித்து
இந்த சிருஷ்டி முழுவதும் அறியாது இருக்கும் மட்டும் உனக்கு எவ்வாறு பிரசித்தி கிட்ட இயலும்? சற்று சிந்தித்துப்பா. இந்த விருந்திற்கு பின்னர் சிருஷ்டி எங்கும் நீ புகழ் பெறுவாய். ஆகையால் விருந்திற்கு ஆவண செய்வது உனக்கு இன்றியமையாதது. நீங்கள் கூறியது உண்மை யோகியே. நான் மிக விரைவில் ஒரு விருந்திற்கு ஏற்பாடு செய்கிறேன். சில முக்கியஸ்தர்களை மட்டுமே அதில் பங்கெடுக்க அழைக்கிறேன். அவர்கள் வாயிலாக சிருஷ்டி முழுவதிலும் என் செல்வ வளம் குறித்து புகழ் பரவ இயலும். பின்னர் அனைவரும் நானே செல்வ வளத்தில் சிறந்தவன் என்பதை அறிவார்கள். முயற்சி குறைவு, எனினும் பலன் அதிகம். உச்சிதமென தோன்றுவதை செய்வாய் குபேரா. சித்தன் சித்தப்போக்கில் சொல்கிறான் குபேரா, விடை பெறுகிறேன். இனியேனும் விழித்துக்கொள். மகாதேவர் வந்தவர். மகாதேவர் மகாதேவர் என உளறுவது ஏன்? வந்தவர் சாமானிய யோகி. இவரும் மகாதேவரைப் போல உரையாடியதா உனக்கு மகாதேவரின் நினைவு உருவானதும் உன் சுபாவமே. கேள், தென்படும் சித்தர்கள் அனைவரும் ஈசன் என்றெண்ணினால் அது மூர்க்கத்தனம். ஈசன் கைலாயத்தில் வீற்றிருப்பார். விரைந்து செல் தசானந்தா, நேரத்தை வீணடிக்காது. உனக்கு நான் அளித்த பொறுப்பினை முதலில் நிறைவு செய். எனினும் தந்தையே, மகாதேவர் சென்றதோ குபேரனை உணர வைக்க, பின் மகாவிருந்திற்கான ஆலோசனை எதற்கு? அதனால் என்ன பலன் பிரபு? அவர் கூறியது நிகழட்டும் நாரதா, உனக்கான விடை கிட்டும். பாட்டியார் எடுத்து வந்த பரிசுகளை பத்திரமாக எடுத்து வைக்க ஆவண செய்து விடுவேன் என்று நான் தான் கூறினேனே. செல்லுங்கள், பரிசுகள் அனைத்தையும் எடுத்து வாருங்கள். பிடியுங்கள் அதனை. வாயு பகவானின் வேகம் கைலாயத்தில் மிக அதிகம். அதை தாங்கி நிற்பதற்கு வேறு ஏதேனும் ஏற்பாடு செய்ய வேண்டும். எனது பிரயத்தனம் பலனளிக்கவில்லை தாயே. சங்கடம் கொள்ளாதே மகனே. தாயே, நாம் ஏன் ஒரு மாளிகையை அமைக்க கூடாது? அனைவருக்கும் மாளிகை உள்ளதே. நீ மனம் வருந்தாதே மகனே. எது போன்ற இல்லத்தினை விரும்புகிறாயோ அதற்கு உன் கற்பனையில் உருவம் தா. உனது தந்தையார் அது போன்றே மிக விரைவில் கைலாயத்தில் ஒரு இல்லத்தை உருவாக்கி தருவார்.
அப்படியெனில் மிக அழகான ஒரு இல்லத்தை நான் கற்பனை செய்வேன். கைலாயத்தில் அனைவரும் தங்கும் அளவு நமது மாளிகை அமைந்திருக்க வேண்டும். கார்த்திகேயர் அண்ணாவை பொறுத்தமட்டில் அவர் யுத்தத்திற்கு சென்று வந்தால் கலை பார்வதற்கு ஏற்ற ஒரு இல்லம் தேவை. என்னை பொறுத்தமட்டில் எனது அறை, அன்னை தந்தையின் அறை மற்றும் பாடசாலைக்கு அருகே அமைய வேண்டியது அவசியமானது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரபு, இன்று வருகை தந்த அந்த யோகி எனக்கு தம்மை நினைவுறுத்தினார். அவர் வாயிலாக எனக்கு செய்தி ஏதும் கூற விரும்புகிறீர்களா? கைலாயத்தை அடையும் மார்க்கத்தை எனக்கு அறிவுறுத்தினீர்களா? அதை உணரும் சாமர்த்தியம் எனக்குத்தான் இல்லையா? ஒருவேளை நான் கைலாயத்தில் நுழையும் தகுதியை பெறவில்லையா? எனினும் தமது அழைப்பிற்காக அடியவன் காத்திருப்பேன். எனது மகாதேவரின் கைலாயம், ஈசனின் கைலாயம். என்ன செய்கிறாய் தசானந்தா? காத்திருக்கிறேன். கைலாயம் செல்வதற்கு, எனது மகாதேவரை தரிசிப்பதற்காக காத்திருக்கிறேன். அதற்கான கவலை வேண்டாம். அங்கு உன்னை நான் அழைத்துச் செல்கிறேன். எனினும் உனக்கு நான் அளித்துள்ள பொறுப்பை நிறைவு செய்ய வேண்டும். ஆகட்டும். அண்ணா, தாம் விருந்திற்கான அழைப்போடு கைலாயம் செல்வீர்கள். அங்கு மகாதேவரையும் தாம் தரிசிப்பீர்கள். அவருக்கு என் வணக்கத்தை தெரிவியுங்கள். அவரது அடியவன் அவருக்காகவே வாழ்வதாகவும் கூறுங்கள். நான் அவருக்கு சேவை செய்யவே வாழ்கின்றேன். மூர்க்கனே, உனது எண்ணம் என்ன? உன்னை ஈசனது சரணங்களை அடைய விடுவேனா? அவரை அடைந்த மறுகணமே என்னை நீ மறப்பாய். உன்னை போன்ற ஆற்றல் படைத்த சேவகன் எனக்கு கிடைப்பானா? அத்துடன் உனக்கு ஊதியமும் தர வேண்டியதில்லை. உன்னை நான் இழப்பேனா? சுவாமி, தாம் செவிமடுத்தீர்களே. கணேசன்
கார்த்திகேயன், அசோக சுந்தரியின் கற்பனையை கேட்டீர்களா? சந்ததிகளின் கற்பனைக்கு மார்க்கம் காட்டுவது அன்னை தந்தையின் தலையாய கடமையாகும். சந்ததிகளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதும் அன்னை தந்தையின் தலையாய கடமைகளில் ஒன்றல்லவா சுவாமி? ஒருவேளை அவர்களுக்கு ஒரு இல்லம் தேவைப்பட்டால் அதனை அமைத்து தரும் பொறுப்பு நமக்கு இல்லையா? இயற்கை வாசமே அழகென்று உரைத்தீர்கள். எனினும் இல்லம் அமைப்பதும் தம் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதும் பறவைகள், மிருகங்கள், மானிடர்கள், தேவகணங்களும் செய்வதுதானே. அவ்வாறு இருக்க நாமும் இல்லம் அமைக்க தாம் தடை விதிப்பது ஏன்? சுவாமி, தாம் அறியாததல்ல, தமது பூரண அனுமதியின்றி நாங்கள் எதையும் செயல்படுத்துவதில்லையே. அத்துடன் நமக்கான அடிப்படை அவசியங்களை பொறுத்த மட்டில் நமது தேவைகள் யாதென்பதை நம்மையன்றி எவரால் சிறப்பாக நிர்ணயிக்க இயலும்?